வணக்கம். இது லங்கா தமிழ் நியூஸின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ஒன்றிணைவு கோரிக்கையை தமிழரசு கட்சி மறுபரிசீலனை செய்ய வேண்டும். சுமந்திரன் குழப்பம் விளைவித்ததாக கஜேந்திரகுமார் தெரிவிப்பு. தமிழீழ விடுதலை புலிகள் உள்ளிட்ட 15 அமைப்புகளை தடை செய்யப்பட்ட அமைப்பாக அறிவிப்பு. பாதுகாப்பு அமைச்சினால் விசேட வர்த்தமானி அறிவித்தல் வெளியீடு. மித்தனிய துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் ராஜபக்ஷ தரப்பினரை மேற்கொண்டதாக ஐக்கிய மக்கள் சக்தி குற்றச்சாட்டு. கொட்டாஞ்சேனை துப்பாக்கிதாரிகள் சுட்டுக்கொலை, காவல்துறையினரை சுட முயற்சித்த நிலையில் சம்பவம். யாழ்ப்பாணத்தில் மரணச் சடங்கு ஊர்வலத்தில் கலந்து கொண்டவர்கள் மீது மோதிய வாகனம், ஒருவர் உயிரிழப்பு. இனி தொடர்வது விரிவான செய்திகள். கூட்டு பேச்சுவார்த்தை குறித்த தீர்மானத்தை இலங்கை தமிழரசு கட்சி மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் வலியுறுத்தியுள்ளார். தமிழரசு கட்சியின் தலைவர் CVK சிவஞானம் தன்னுடன் நேரடியாக கலந்துரையாடும் போதும் சாதகமான பதில் வழங்கிய போதும் தற்போது மறுத்து கடிதம் அனுப்பியுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். அண்மையில் இடம்பெற்ற மத்திய குழு கூட்டத்தின் பின்னர் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் இதற்கு சுமந்திரனை குழப்பம் விளைவித்திருக்க முடியும் என கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் குறிப்பிட்டுள்ளார். கொழும்பில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். சமூக புதைக்குழியினை மறைக்கும் முகமாக தையிட்டி விகாரை கட்டப்பட்டுள்ளதா என்ற சந்தேகம் இருப்பதாக சமூக நீதிக்கான செயற்பாட்டாளரும் அரசியல் கைதிகளை விடுதலை செய்வதற்கான தேசிய அமைப்பின் இணைப்பாளருமான அருட்தந்தை மா சக்திவேல் கேள்வி எழுப்பியுள்ளார். படையினரை பொறுத்தவரை தமிழர் பிரதேசத்தில் நாட்டின் சட்டங்கள் அவர்களின் இரும்பு சப்பாத்தின் கீழ் என்பதற்கு இன்னொரு அடையாளமே தையிட்டியில் தனியார் காணியில் கட்டப்பட்ட திஸ்ஸ விகாரை ஆகும் என அருட்தந்தை மா சக்திவேல் குறிப்பிட்டுள்ளார். இந்த அநீதிக்கு எதிராக ஜனநாயக உரிமையோடு போராடுவோருக்கு எதிராக காவல்துறையினரும் செயற்பட்டு போராட்டம் தொடராதிருக்க அடையாளம் காணப்பட்டோரை விசாரணைக்கென்று அழைப்பதையும் கைது செய்து நீதிமன்றத்தில் நிறுத்துவதையும் வன்மையாக கண்டிக்கிறோம் என அவர் தெரிவித்தார். தேசிய மக்கள் சக்தி தலையிட்டு நீதியை நிலைநாட்டாத விடத்து அது தமிழர்களுக்கு இழைக்கும் அநீதியாக அமைவதோடு அதுவே இனங்களுக்கிடையில் அமைதியின்மை, இனமத விரிசல் என்பன ஏற்படுவதற்கும் வழிவகுக்கும் என அவர் சுட்டிக்காட்டினார். இலங்கையில் அண்மை காலமாக துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்கள் அதிகரித்து வரும் நிலையில் கொழும்பு கொட்டாஞ்சேனை பகுதியில் நேற்று இரவு மேற்கொள்ளப்பட்ட துப்பாக்கிச் சூடு தொடர்பாக கைது செய்யப்பட்ட 2 சந்தேக நபர்களும் காவல்துறையால் சுட்டுக் கொல்லப்பட்டனர். கொழும்பு கொட்டாஞ்சேனையில் உள்ள ஒரு வர்த்தக நிலையம் ஒன்றுக்குள் வைத்து நேற்று இரவு 9 மணிகளவில் சசிகுமார் என்கின்ற 38 வயது நபர் சுட்டுக் கொல்லப்பட்டார். துப்பாக்கிச் சூட்டுக்கிழக்கான நபர் வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்ட நிலையில் உயிரிழந்துள்ளார். ஒந்துருளியில் வந்த 2 நபர்கள் துப்பாக்கி பிரயோகத்தை மேற்கொண்டுவிட்டு தப்பிச் சென்ற நிலையில் காவல்துறையால் கைது செய்யப்பட்டனர். கொலைக்கு பயன்படுத்தப்பட்ட உந்துருளி மற்றும் துப்பாக்கியும் காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். மேலும் இதையடுத்து சந்தேக நபர்கள் மறைத்து வைத்திருந்த ஏனைய ஆயுதங்கள் குறித்து காவல்துறைக்கு தகவல் அளித்ததை அடுத்து அவர்கள் ஆயுதங்களை மறைத்து வைத்த பகுதிக்கு அழைத்துச் செல்லப்பட்டனர். இதன்பொழுது சந்தேக நபர்கள் காவல்துறை அதிகாரிகளின் துப்பாக்கிகளை பறித்து அவர்களை சுட முயன்ற போது காவல்துறையினர் மேற்கொண்ட பதில் துப்பாக்கிச் சூட்டில் காயமுற்ற 2 சந்தேக நபர்களும் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் உயிரிழந்துள்ளனர். இந்த சம்பவத்தில் ஒரு காவல்துறை உத்தியோகத்தர் ஒருவர் காயமுற்ற நிலையில் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். உயிரிழந்தவர்கள் பிலியந்தலியைச் சேர்ந்த அருணம் மற்றும் மட்டக்குழி முகத்துவாரம் பகுதியைச் சேர்ந்த விஜயகுமார் என அடையாளம் காணப்பட்டுள்ளார். சம்பவம் தொடர்பாக கொட்டாஞ்சேனை காவல்துறையினர் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பு உள்ளிட்ட 15 அமைப்புகளை தடை செய்யப்பட்ட அமைப்பாக அறிவித்து ஸ்ரீலங்கா பாதுகாப்பு அமைச்சால் அதிவிசேட வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது. வெளிநாடுகளில் தொழிற்படும் தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்புடன் தொடர்புடைய குழுக்களிடமிருந்து பெறப்படும் உதவியுடன் அந்த அமைப்பை மீளுருவாக்குவதற்கான எத்தரிப்புகள் அவதானிக்கப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா பாதுகாப்பு அமைச்சு விடுத்துள்ள வர்த்தமானி அறிவித்தலில் குறிப்பிட்டுள்ளது. இதனால் பயங்கரவாதத்தோடு தொடர்புபட்ட செயற்பாடுகள் மற்றும் பயங்கரவாதத்துக்கு நிதியளித்த குற்றச்சாட்டில் குறித்த அமைப்புகளை தடை செய்யப்பட்ட அமைப்புகளாக அறிவிப்பதாக பாதுகாப்பு அமைச்சின் வர்த்தமானி அறிவித்தலில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி தமிழர் புனர்வாழ்வு அமைப்பு, தமிழர் ஒருங்கிணைப்பு குழு, உலக தமிழர் இயக்கம், நாடு கடந்த தமிழீழ அரசு, உலக தமிழர் நிவாரண நிதியம் மற்றும் கனேடிய தமிழர் தேசிய அவை உள்ளிட்ட அமைப்புகள் தடை செய்யப்பட்ட அமைப்புகளாக அறிவிக்கப்பட்டுள்ளன. அத்துடன் தமிழ் இளைஞர் அமைப்பு, எக்ஸியூ என்ற அறியப்படுகின்ற தலைமைக்குழு, தேசிய தௌஹித் ஜமாத் அமைப்பு, ஜமாதி மிலாதி இப்ராஹிம் அமைப்பு, பியலாத் அஸ்ஸெய்லானி, தருல்லாதர் அத்பவியா, இலங்கை இஸ்லாமிய மாணவர் ஒன்றியம் மற்றும் சர்வ் த ஃபேல் என்பனவும் தடை செய்யப்பட்ட அமைப்பாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை குறித்த வர்த்தமானி அறிவித்தலில் 222 தனிநபர்களும் தடை செய்யப்பட்ட நபர்களாக அறிவிக்கப்பட்டுள்ளனர்.
யாழ்ப்பாணத்தில் புலம்பெயர் நாட்டவரை இலக்கு வைத்து பண மோசடியில் ஈடுபட்டு வந்த பெண் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். யாழ்ப்பாணம், திருநெல்வேலி, கல்வியங்காடு, கோப்பாய், கொக்குவில் உள்ளிட்ட பகுதிகளில் அண்மை காலமாக வெளிநாடுகளில் இருந்து வருவோர்களது வீடுகளை இலக்கு வைத்து பெண் ஒருவர் போலியான மருத்துவ அறிக்கைகளை காண்பித்து பணம் பெற்ற மோசடியில் ஈடுபட்டு வந்துள்ளார். இந்நிலையில் கடந்த செவ்வாய்க்கிழமை கோப்பாய் காவல்துறை நிலையத்துக்கு அருகில் உள்ள வீடொன்றுக்கு உந்துருளியில் சென்ற குறித்த பெண் தனக்கு சத்திர சிகிச்சை மேற்கொள்ள பண உதவி தேவை என கூறி 50,000 ரூபாய் பணத்தை பெற்றுச் சென்றார். பணத்தை கொடுத்த வெளிநாட்டவர் அது தொடர்பில் தன்னுடைய உறவினர்களுக்கு தெரிவித்த போது குறித்த பெண் வெளிநாடுகளில் இருந்து வந்த வேறு நபர்களிடமும் பணத்தை வாங்கியுள்ளதாக உறவினர்கள் கூறியுள்ளனர். அதன் பின்னர் தான் ஏமாற்றப்பட்ட விடயம் வெளிநாட்டில் இருந்து வந்தவருக்கு தெரிய வந்ததை தொடர்ந்து காவல்துறைக்கு பெண்ணின் உந்துருளி இலக்கம், பெண் தொடர்பான அடையாளங்களை தெரிவித்த நிலையில் காவல்துறையினர் விசாரணைகளை முன்னெடுத்தனர். இந்நிலையில் நேற்றைய தினம் குறித்த பெண் காவல்துறையால் கைது செய்யப்பட்டதோடு குறித்த பெண்ணிடம் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்த பின்னர் நீதிமன்றத்தில் அவரை முற்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணத்தில் இறுதி ஊர்வலத்தில் கலந்து கொண்டவர்கள் மீது வாகனம் ஒன்று மோதியதில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். தப்பிச் சென்ற வாகனத்தை கண்காணிப்பு ஒளிப்பதிவு கருவி காணொளிகளின் அடிப்படையில் காவல்துறையினர் தேடி வருகின்றனர். யாழ்ப்பாணத்தில் இறுதி ஊர்வலத்தில் கலந்து கொண்டவர்கள் மீது வாகனம் மோதியதில் 7 பேர் காயமுற்ற நிலையில் யாழ்ப்பாண வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். கோப்பாய் கைதடி வீதியில் உள்ள இந்து மயானத்துக்கு பூதவுடலை எடுத்துச் சென்றவர்கள் மீது நேற்றைய தினம் வீதியால் மிக வேகமாக வந்த வாகனம் மோதி அந்த இடத்திலிருந்து தப்பிச் சென்றது. சம்பவம் தொடர்பில் கோப்பாய் காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். மானிப்பாய் காவல் பிரிவுக்குட்பட்ட நவாலி பகுதியில் தூக்கில் தொங்கிய நிலையில் ஆணொருவர் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். நவாலி வடக்கு பகுதியைச் சேர்ந்த 47 வயதுடைய பாலகிருஷ்ணன் என்பவர் இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டார். குறித்த நபர் வீட்டில் தூக்கில் தொங்கிய நிலையில் சடலமாக காணப்பட்ட நிலையில் அவரின் உறவினர்கள் இதுகுறித்து மானிப்பாய் காவல்துறைக்கு தகவல் வழங்கினர். அவரின் சடலம் மீட்கப்பட்டு யாழ்ப்பாண வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டு உடல் கூற்று பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்ட பின்னர் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. மனைவி அதிக கடன் பெற்றதன் காரணமாக குறித்த நபர் மனவிரக்தியில் உயிர் மாய்த்ததாக விசாரணையில் தெரிய வந்துள்ளது. சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி ஜெயபாலசிங்க மேற்கொண்டிருந்தார். நெடுங்கேணி வெடுக்குநாரிமலை ஆதிலிங்கேஸ்வரர் ஆலயம் மற்றும் அதனை அண்டியுள்ள பகுதிகள் தொல்பொருள் திணைக்களத்துக்கு கீழ் உள்ளதாக தெரிவித்து பொதுமக்கள் வழிபாடுகளை மேற்கொள்வதற்கு பல்வேறு தடைகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. கடந்த வருடம் சிவராத்திரி தினமன்று மாலை 6 மணிக்கு பின்னர் சிவராத்திரி பூஜைகளை செய்ய முற்பட்ட 8 பேர் நெடுங்கேணி காவல்துறையினரால் அராஜகமான முறையில் கைது செய்யப்பட்டனர். இது தமிழ் மக்கள் மத்தியில் கவலையை ஏற்படுத்தியதோடு காவல்துறையினரின் செயற்பாடுகளுக்கு எதிராக பல்வேறு போராட்டங்களும் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. அது தொடர்பான வழக்கு வவுனியா நீதிமன்றத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்ட போது கைது செய்யப்பட்ட 8 பேரையும் வழக்கில் இருந்து முழுமையாக விடுதலை செய்த நீதிபதி காவல்துறையினரால் தாக்கல் செய்த வழக்கினையும் தள்ளுபடி செய்திருந்தார். இந்நிலையில் எதிர்வரும் 26ஆம் தேதி இடம்பெறவுள்ள சிவராத்திரி தினம் தொடர்பாக ஆலய பூசாரியார் மற்றும் முக்கியஸ்தர் ஒருவர் நெடுங்கேணி காவல்துறையினரால் அழைக்கப்பட்டு அவர்களிடம் விவரங்கள் பெறப்பட்டுள்ளன. இந்த முறை சிவராத்திரி விரத பூஜைகளை காலை முதல் மாலை 6 மணி வரை வெடுக்குநாரிமலையில் முன்னெடுப்பதற்கு தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக ஆலயத்தின் பூசகர் மதிமுகராசா தெரிவித்துள்ளார். மாலை 6 மணிக்கு பின்னர் பெரிதொரு பகுதியில் சிவனுக்கான இரவு அனுஷ்டானங்களை செய்வதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாகவும் சிவராத்திரி தினம் வெடுக்குநாரிமலையில் சிறப்பாக இடம்பெறும் என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இத்துடன் லங்கா தமிழ் நியூஸின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள லங்கா தமிழ் நியூஸுடன் இணைந்திருங்கள். வணக்கம்.